நீ எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நீதான் எங்க ரோகிணின்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். துர்கா எந்த நோக்கத்தோட இதை பண்ணிக்கிட்டு இருக்காளோ அவளோட நோக்கம் வெற்றி அடைய நாங்க விடவே மாட்டோம். உன்னோட மாறின முகத்தை பயன்படுத்த அவளை நாங்க நிச்சயம் விட மாட்டோம். ஐ ப்ராமிஸ். என்னாச்சு? என்னாச்சு உங்களுக்கு? எனக்கு ஏன் அழற? என்னப்பா? என்ன? நீ அமைதியா இருப்பா. இங்கதான் நிறுத்துங்க. இந்தாங்க. தேங்க்யூ. ஸ்ருதி, ஸ்ருதி ப்ளீஸ் நில்லு. ஸ்ருதி, ஸ்ருதி நில்லுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் நில்லு. ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு போக விடுங்க. ஸ்ருதி இங்க பாரு, நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசியே ஆகணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் உங்ககிட்ட பேச விரும்பலன்னு சொல்றேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் போங்க. ப்ளீஸ் எனக்கு ஒழுங்கா வழி விடுங்க. என்ன போக விடுங்க. எனக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அதோட உங்க பேச்சு கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. தள்ளி நில்லுங்க ப்ளீஸ். ஸ்ருதி இங்க பாருங்க ஸ்ருதி, நான் இங்க கேக்குறது ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் தான். இவ்வளவு வேகமா போய் நீங்க என்ன பிளேனியா பிடிக்க போறீங்க? தயவு செஞ்சு ஒத்துக்குங்களா ப்ளீஸ். ஆனா இதுல நான் அட என்னதான் நடக்குதுங்க? இவங்க ஏமா உன்னை தொந்தரவு பண்றாங்க? நீங்க எல்லாம் யாரு? ஏன் நீங்க எல்லாம் இந்த பொண்ணை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, நாங்க இந்த பொண்ணை தொல்லை பண்றதுக்காக வரல. இவ அச்சு அசல் என்னோட தங்கச்சி மாதிரியே இருக்கா. அப்புறம் ரீசெண்டா தான் அவளுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது. இன்னைக்கு இவ திடீர்னு எங்க எல்லாரும் முன்னாடி வந்து நின்னதும் மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்க. நாங்க ஒண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுக்க விரும்புறோம். இவ யாருன்னு. இந்த பொண்ணு யாருன்னு நான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு இவ்வளவு தெரியுமா? ஆமா, இவங்க வர்மா சாருடைய பொண்ணு ஸ்ருதி வர்மா. இவ இங்க எங்க கூட தான் எங்க காலனில இருக்கா. வர்மா சார் இங்க பக்கத்துல உள்ள ஸ்கூல்ல டீச்சரா இருக்காரு. 1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் இவங்க ஊர்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு திருப்தி தானே? நான் போலாம்ல? நீங்க ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? உங்க தங்கச்சிக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்க சொல்றத கேட்டீங்களா? இப்ப என்ன போக விடுங்க. ஸ்ருதி நில்லு. ஸ்ருதி, எங்களை தப்பா நினைக்காதீங்க. நாங்க உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு தான் நினைக்கிறோம். என்ன உண்மையை தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? ஒரு பொண்ணை வழி மறிச்சு பேசுறதுதான் நாகரிகமா? காரணமே இல்லாம இந்த பொண்ணை நீங்க தொல்லை பண்றீங்க. இல்ல, இப்போ உங்களுக்கு பதில் கிடைச்சதுல இங்க இருந்து போயிடுங்க. எங்க முன்னாடியே எங்க காலனி பொண்ணை நீங்க இப்படி தொல்லை பண்றீங்களா? இதெல்லாம் எங்களால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. மரியாதையா போயிடுங்க, இல்லனா நல்லா இருக்காது. இங்க பாருங்க ப்ளீஸ். இவகிட்ட நிறைய கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு. ஸ்ருதி, உன்னோட பதில்ல தான் என் மொத்த குடும்பத்தோட சந்தோஷமுமே அடங்கி இருக்காது. புரிஞ்சுக்கோ. இப்ப நாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணு. ரொம்ப நேரமா ஒரே கேள்வியை கேட்டு கேட்டு அவளை ரொம்ப தொந்தரவு பண்றீங்க. இவங்களுக்கு இப்படி சொன்னா புரியாது போல இருக்கு. வேற வழியில தான் சொல்லணும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, எனக்கு உங்களுடைய தங்கச்சியை பத்தி நிஜமா எதுவும் தெரியாது. என் முகம் எப்படி அவள மாதிரியே இருக்குன்னு என்னால இப்ப வரைக்கும் நம்பவே முடியல. அப்புறம் ஏன் என்ன நம்புங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. ப்ளீஸ் இதுக்கு மேல என்ன தொல்லை பண்ணாதீங்க. அதோட உங்க பிரச்சனைக்கு என்கிட்ட எந்த தீர்வும் இல்ல. சாரி. கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா. நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அமைதியா இரு. அமைதியா இருங்க. நீங்க பாருப்பா, நீ எதை பார்த்து பயந்துகிட்டு இருக்க? எனக்கு நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. நாங்க எல்லாருமே உங்க பக்கத்துல தான் இருக்கோம். எதுக்கு பயப்படுறீங்க? அமைதியா இருங்க. ரோகிணி சித்தி, இந்த போட்டோ உங்களுக்கு எங்க கிடைச்சது? ஸ்டோர் ரூம்ல இருந்து.
இருப்பா என்னங்க? அமைதியா இருப்பா. வேணாங்க. ஸ்ருதி ரூமை க்ளீன் பண்றதுக்கு ஸ்டோர் ரூம் போனா. அவ்வளோ இந்த போட்டோவை தான் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அதனால தான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம இங்க இருந்து போயிருக்கா. ஸ்ருதி ஏன் இங்க இருந்து ஓடினான்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. இவர் என்ன சொல்ல வரான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் இப்ப இந்த ரோகிணியோட போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறமா அமைதி ஆயிட்டாரு. ஏன் என்ன நடந்துகிட்டு இருக்கு? சரி, உனக்கு ரோகிணி தெரியாது அப்படின்னா நீ எதுக்காக அவ போட்டோ பார்த்த உடனே ஓடுன? நீ சொல்ற மாதிரி எங்க கிட்ட நீ எதையும் மறைக்கலன்னா எங்க கேள்விகளுக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? நான் என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் என்ஜிஓ வேலை விஷயமா தான் உங்க வீட்டுக்குள்ள வந்தேன். உங்க வீட்டுக்கு வந்ததும் அங்க இருக்கிறவங்க யாருமே என்ன நார்மலாவே பார்க்கல. எல்லாருமே என்ன மறைச்சு பார்த்துட்டு இருந்தீங்க. அப்புறம் நான் அந்த ஸ்டோர் ரூம்குள்ள போனதும் என் முகம் இருந்த போட்டோவை பார்த்ததும் எனக்குள்ள அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி பொண்ணு. இப்பதான் இந்த ஊருக்கே வந்திருக்கோம். என்னால என்னுடைய அப்பா அம்மாக்கு எந்த வித பிரச்சனையும் ஏற்படுறதுக்கு நான் விரும்பல. அதனாலதான் நாங்க இருந்து ஓடி வந்துட்டேன். ஸ்ருதி, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இப்ப விஷயம் என்னன்னா, ரீசெண்டா என் தங்கச்சி ரோகிணிக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அதுல அவளோட முகத்தை அவ இழந்துட்டா. அப்புறம் உன்னோட முகம் அவ பழைய முகம் மாதிரியே இருக்கு. இதே முகத்துல இன்னொருத்தியும் இருக்கா. அவ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்க கூட வந்து எங்க வீட்லயே தங்கி இருந்தா. அவ எங்க வீட்ல ஒருத்தியா இருந்தா. நாங்க இதை மட்டும் தான் தெரிஞ்சுக்க விரும்புறோம். ஒருவேளை நீ அந்த பொண்ணான்னு. இப்போ உங்களுக்கு எல்லாமே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என் பேச்சுல நம்பிக்கை வந்திருக்கும். நான் உங்ககிட்ட என்ன பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. என்ன போக விடுங்க. இந்த ஊருக்கு நான் நிறைய நம்பிக்கையோட வந்திருக்கேன். என்னுடைய வாழ்க்கைய முழுமையா வாழ விடுங்க ப்ளீஸ். ஸ்ருதி, வேண்டாம். இங்க பாருங்க அமர், எனக்கு அந்த பொண்ணு சொல்றது முழுக்க முழுக்க உண்மைன்னு தோணுது. நம்ம கிளம்பலாம். பெரிய பாட்டி, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த துர்கா தான். ஆனா அந்த துர்கா ஏன் இங்க ஸ்ருதியா வந்தாங்கிறத நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சித்தார்த்தண்ணா, அவ ஸ்ருதியோ இல்ல துர்காவோ இந்த விஷயத்தை கிளியர் பண்றதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். இவர் அன்னைக்கு ராத்திரி ரோஹிணி அண்ணியோட பழைய முகம் இருக்கிற அந்த பொண்ணு தான் பார்த்தாரான்னு. இங்க பாருங்கண்ணா, என்கிட்ட சொல்லுங்க, அன்னைக்கு ராத்திரி நீங்க இந்த பொண்ணு தான் பாத்தீங்களா?
பேசுங்கண்ணா, ஏதாவது சொல்லுங்க. பயப்படாதீங்கண்ணா, நாங்க எல்லாரும் உங்களுக்கு துணையா இருக்கோம். சொல்லுங்க. சித்தார்த்தண்ணா, நான் கேட்டு பாக்குறேன். நீங்க சொல்லுங்கண்ணா. இங்க பாருங்க, இந்த குடும்பம் பூரா உங்களுக்காக இருக்கு. நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுங்க. இந்த போட்டோவை பார்த்து நீங்க தலையை அசிட்டா கூட போதும், நாங்க எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்குவோம். ஏதாவது ஒரு ஹிண்ட் கொடுங்க. சொல்லுங்கண்ணா, சொல்லுங்கண்ணா ப்ளீஸ். அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நீங்க இவளை பாத்தீங்களா இல்லையா? இவைய ஜானவி எப்படி அடிச்சா? கண்டிப்பா இவனால தங்கச்சியை தாக்க முடியாது. என்ன ஆச்சதே தெரியலையே. சரி, அதை விடுமா. முதல்ல தம்பியை உள்ள போட்டு போங்க. சரிங்க மாமா. நீயும் கூட போ சுஜாதா. சரி வா பவி. நம்ம அண்ணன் ஜானவி அடிக்கல, இந்த போட்டோவில் இருக்கிற முகத்தை தான். போட்டோவை பார்த்து இப்படி ரியாக்ட் பண்றது, அப்புறம் இப்படி அடிக்கிறது, இது எல்லாமே நான் நினைச்சதுதான் சரின்னு தோணுது. நேத்து ராத்திரி இவர் பார்த்தது இந்த முகத்துல உள்ள பொண்ணுதான். அவ துர்கா தான். கண்டிப்பா அவ ஏதோ ஒரு வேலையை பண்ணிருக்கா. அதை பார்த்ததுலதான் அண்ணனுக்கு எஃபெக்ட் ஆயிருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு என்ன சோதனை? சீமா, நீ ஏன் அவளை போக விட்ட? அவ என் தங்கச்சி ரோகிணி இல்லங்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அவளுடைய முகம் என் தங்கச்சி ரோகிணியோடது மாதிரியே இருக்க. அவ கண்கள்ல கண்ணீரை பார்த்ததும் அதை என்னால தாங்கிக்க முடியல. சீமா, வீட்ல இருக்கிற சிச்சுவேஷனை வச்சு நாம நம்ம எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணித்தான் ஆகணும். பிரச்சனைங்க இன்னும் முடியவே இல்லை. சின்ன பாட்டி ஜெயில இருக்காங்க. இருந்தாலும் நேத்து ராத்திரி அண்ணனை யாரோ தாக்கியிருக்காங்க. அவர் இன்னும் அந்த அதிர்ச்சியிலே இருக்காரு. அண்ட் ஐ எம் ஷூர் இந்த இன்சிடென்ட்டை கண்டிப்பா சஞ்சு பார்த்திருப்பா. அதனால தான் அவளுக்கு உடம்பு சரியில்லை. இந்த விஷயத்த நம்ம மனசை வச்சு இல்லை, மூளையை வச்சு தான் யோசிக்கணும். ஏன்னா அந்த பொம்பளை யாரா இருந்தாலும் அவ ரொம்ப புத்திசாலி. சம்பவம் நடந்த இடத்துல ஒரு சாட்சியை கூட விட்டு வைக்கல. அன்பார்ச்சுனேட்லி அந்த பொம்பளை யாருங்கிற கேள்வி மறுபடியும் நமக்குள்ள உண்டாயிடுச்சு. டோட்டலா 50-50. அமர், சீக்கிரமா இந்த புதிரை நம்ம சால்வ் பண்ணியே ஆகணும். இந்தா உன்னோட ஃபேவரட் காஃபி. தேங்க்யூ, அங்க வச்சிருங்க. சரி விடு, இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி யோசிக்காத. ஆமா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு.
நீ எதுக்காக எங்களுக்கு போனே பண்ணல? எனக்கு போன் பண்ணிருந்தேன்னா நான் அவங்கள ஒரு வழி பண்ணிருப்பேன். அந்த சமயத்துல எனக்கு எதுவுமே புரியலம்மா. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அப்புறம் திடீர்னு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, என்னை போக விட்டுட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தப்பான அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்குமா? நீ தானே சொன்ன உன்னோட முகம் அவ தங்கச்சியோட ஒத்து போகுதுன்னு. ஆனா அப்பா அந்த மாதிரி எப்படி இருக்க முடியும்? அவங்க தங்கச்சியோடைய முகம் அப்படி என்ன மாதிரியே இருக்கு. எப்படி? ஒரு நிமிஷம், நான் பார்க்கறேன். சரி விடு, நீ இப்ப இந்த காஃபி சாப்பிடு. அட வந்துகிட்டு இருக்கேன்ப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்லுங்க சார், மிஸ்டர் ஜெகதீஷ் வர்மான்ற பேருக்கு பார்சல் வந்திருக்கு. நான் தான் அது. கொடுங்க. ரொம்ப சரியான நேரத்துல தான் இந்த பார்சல் வந்திருக்கு. எல்லாமே காலி ஆயிடுச்சு. ரொம்ப கரெக்ட் டைம் கொடுத்துருக்கீங்க. இந்தாங்க, இங்க சைன் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச். அடுத்தவங்க ரூம்குள்ள வரதுக்கு முன்னாடி நாக் பண்ணிட்டு வரணுங்கிற மரியாதை கூட தெரியாதா உனக்கு? எந்த வேலைக்காக இங்க வந்தமோ அது டிலே ஆயிடுச்சு. தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு அதுலயும் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அண்ணன் இந்த மாதிரி பண்றது அவர் உடம்புக்கு நல்லது இல்ல. தெரியல. கொஞ்சம் அமைதியா இருங்க. நாங்க எல்லாருமே உங்க கூட தாங்க இருக்கோம். உங்களுக்கு எதுவும் ஆக நாங்க விட மாட்டோங்க. நான் உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொண்டு வந்து கொடுத்தேன்ல, அது உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சித்தார்த், இத கொண்டு வரேன். அண்ணன் அமைதிப்படுத்தணும்னா அந்த இன்ஜெக்ஷனை கண்டிப்பா போட்டாகணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? ஆஃப் கோர்ஸ் சித்தார்த், நான் போடுறேன். அமர் சீக்கிரம். பயப்படாதீங்க, சீக்கிரம் சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஊசி போடுவாங்க, அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் கொஞ்சம் இறுக்கமா பிடிச்சுக்கோங்க, இல்லனா இன்ஜெக்ஷன் போடுறதுல ப்ராப்ளம் ஆயிடும். உங்களுக்கு ஒண்ணு இல்ல, அமைதியா. இப்ப அண்ணா அமைதியா தூங்கிடுவாரு. சோ நீங்க எல்லாரும் ப்ளீஸ் இவரை பெட்ல படுக்க வைங்க. அம்மா, அண்ணி, அண்ணன் சீக்கிரமா குணமாயிடுவாரு. நீங்க கவலைப்படாதீங்க. சஞ்சு, சஞ்சு, உனக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? நேத்து நைட் நீ யார பார்த்த? அங்க யார் இருந்தாங்க? சஞ்சு, இங்க பாரு, நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. தைரியமா சொல்லு, அன்னைக்கு ராத்திரி என்ன நடந்துச்சு சஞ்சு? நீ எங்க யார பார்த்த? சஞ்சு, பயப்படாதம்மா, நாங்க எப்பவுமே உன் கூட தான் இருப்போம். என்கிட்ட சொல்லுமா, நீ யார பார்த்த? ஞாபகப்படுத்தி பாரு. சஞ்சு, ஒருவேளை நீ மட்டும் என்கிட்ட சொல்லலன்னா அப்புறம் நான் உன் மேல ரொம்ப கோவப்படுவேன். சஞ்சு, என்கிட்ட பேசுமா. அம்மா,
சஞ்சனா, சஞ்சனா, இங்க பாரு, உனக்கு என்னாச்சு? சஞ்சனா ஜானவி பார்த்து ஏன் பயப்படுறா?